ஹலோ டீம். இட்ஸ் யுவர் விஜய். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே. அப்படி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட பேரண்ட்ஸ்க்கு. உங்க பேரண்ட்ஸ்னா என்ன ஏஜ் சொல்லணும், ஒரு 30லேருந்து ஒரு 45, 50 பிளஸ் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப இருக்க எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அவங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணும்போது வெறும் பேசிக் யூஸ் மட்டும் தான். ஃபோன் கால் அண்ட் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது இதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த மாரிலாம் நடக்குமாங்கிறது தெரியாது. அப்போ நீங்க தான் அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும். ஓகேவா? இந்த மாரிலாம் இருந்தா ஒரு ஸ்கேம் தான். இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் புது புது விஷயத்த யாருமே பண்றதில்ல. எல்லாமே ஆல்ரெடி இருக்க அந்த ஒரு ஸ்கேமைய தான் திரும்ப எடுத்து பண்றாங்க. அப்படி பண்ணும்போது 100% ஒரு 100 பேர டார்கெட் பண்றாங்கன்னா, ஒரு 20 பேர் அது தெரிஞ்சவங்க. அத வேணான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இல்ல பயவிடாம தைரியமா அத ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஒரு 30 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ண சொன்னாலே அவங்க தேவையில்ல அப்படிங்கிற மாரி விலகிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க அந்த 50 அமௌண்ட்டும் பே பண்ணிட்டு ஏமாந்துட்டு ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ஓகேவா? அப்படி நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது வேஸ்ட் தான் 0% ஒண்ணுமே இல்ல. ஏன்னா, இப்போ உங்கள மாரி லட்சக்கணக்குல ஏமாந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரீஃபண்ட் பண்ண முடியாது ஓகேவா? அதனால நம்ப தான் உஷாரா இருக்கணும். ஓகே. இதெல்லாம் நடந்தா ஸ்கேமு எப்படி அதுல மாட்டாம இருக்கலாம்? அத தைரியமா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணணும். அப்படி பண்ணாலே போதும் நம்ம எதுலயும் ஏமாறாம இருக்கலாம் ஓகேவா? சரி மேக்ஸிமம் ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ற ஒரு 10 விஷயத்த பத்தி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, மேக்ஸிமம் இந்த ஸ்கேமர்ஸ் யூஸ் பண்ற ஒரு கம்பெனி நேமோ, இல்ல ஒரு நேமோ பார்த்தீங்கன்னா, ஒரு தெரியாத நேம்லாம் இல்ல. எல்லாமே தெரிஞ்ச ஒரு நேம் தான். ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம் எடுத்துன்னு வராங்கன்னா, அதோட நேம் யார் பார்க்குறாங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அண்ட் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை, இல்ல டெஸ்லா கம்பெனி எலான் மஸ்க் அந்த மாரி அவங்க நேம வச்சே இத யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீங்க அந்த மாரி இருந்தா அது ஒரு ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ப முடியாது. ஏன்னா, அதிலயும் ஸ்கேமர்ஸ் உங்கள ஏமாத்துவாங்க. அது மாரி ஒரு ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, அந்த 25 ஃபினான்ஷியல் இயர்ல அ அப்ராக்ஸிமேட்லி ஒரு 20,000 க்ரோர்ஸ் ஏமாந்துருக்காங்க. அதாவது சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 20,000 க்ரோர்ஸ் இவ்வளோ தூரம் இந்த இந்தியால மட்டும். ஓகேவா? அது இல்லாம கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 லேக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். இதுல ஒரு 5 லேக்ஸ் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட வச்சு தான் பண்ணியிருக்காங்களே. அதுவும் 5,00,000 கம்ப்ளைண்ட் என்ன வந்திருக்குன்னா, இந்த Amazon, Flipkart, இல்ல Tesla இந்த மாரி பிராண்ட் நேம வச்சு உங்கள ஏமாத்துறாங்க. இதையும் கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க ஓகேவா? அது மாரி பெங்களூர்ல ஒரு ரிப்போர்ட் எடுத்ததுல 29,000 பெண்டிங் கேஸஸ் இருக்கு. அதுல சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1.75 தான். அ எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரு 500 கேஸஸ் தான் அவங்க கம்ப்ளீட்டே பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்கிறதுல சான்ஸ் இல்ல. ஓகேவா? அதனால ஏமாறாம இருங்க. ஏமாறாம இருக்க என்னென்னலாம் ஏமாத்துறாங்க ஸ்கேமர்ஸ் அப்படின்னு விஷயம் நமக்கு தெரியணும். சரி ஓகே. அந்த 10 ஸ்கேம் பார்த்தோம்ல, அது ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ராய். அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கேமர் கால் பண்ணி, அதாவது உங்க நம்பர் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் ஆகுது உங்க மொபைல் நம்பர். அதனால உங்க நம்பர வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்படின்லாம் இந்த மாரி நீங்க மாட்டியிருக்கீங்க. உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்கள பயமுறுத்துவாங்க. உங்கள த்ரெட்டன் பண்ணும்போது நீங்களும் பயந்து, அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஓகே சொல்ட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்ட வந்து பறிச்சுருவாங்க. எப்படின்னா, சரி ஓகே இத நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் மூவ் பண்ண வேணாம். நான் சைலன்ட்டா உங்கள காப்பாத்தி விடுறேன்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அவங்க கேட்டு நீங்க குடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். ஏமாந்துட்டு போக வேண்டியது தான். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபேக் டிஜிட்டல் அரெஸ்ட். அதாவது உங்கள உங்க மேல ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டி, இல்ல நீங்க இந்த கேஸ்ல மாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கேஸு, இதுல நீங்க மாட்டிட்டீங்கன்னு சொல்லி நீங்க யார்ட்டயும் சொல்லாதீங்க. தனியா ஒரு ரூம்ல வந்துருங்க. உங்களுக்கு நான் சிபிஐ கூட வந்து வீடியோ கால் அரேஞ்ச் பண்றேன். நீங்க அது கூட பேசி என்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அந்த வீடியோ கால் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு சிபிஐ செட்டப் அந்த ஆஃபீஸ் ரூம் எப்படி இருக்குமோ, அந்த மாரி ஒரு செட்டப்ல ஒரு ஆஃபீசர் உட்காந்து உங்ககிட்ட பேசுவாரு. நீங்க இந்த கம்ப்ளைண்ட்ல மாட்டிட்டீங்க. நீங்க இந்த பனிஷ்மென்ட் அப்படி இப்படின்னு உங்கள பயமுறுத்திருவாங்க. பயன்படுத்திட்டு ஒரு ஓகே இது வெளிய தெரியாம இருக்குன்னா, நீங்க ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்க. இப்ப எவ்வளோ அக்கவுண்ட்ல இருக்கோ, இல்ல நீங்க அமௌண்ட் ரெடி பண்ணி எனக்கு ஒரு 1 ஹவர்ல இல்ல 24 ஹவர்ஸ்ல எனக்கு அமௌண்ட் பே பண்ணீங்கன்னா, இதுலருந்து நான் உங்கள காப்பாத்தி விடுறேன். இது யாருக்கும் தெரியாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் ஈபி பில் பே பண்றீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஒரு டேட் குடுப்பாங்க. அந்த டேட்குள்ள பே பண்ண முடியலன்னா, திரும்ப உங்களுக்கு கொஞ்சம் டைம் தருவாங்க. இதுக்காகனா அந்த டைமுக்கு அப்புறம் நீங்க பெனால்டி போட்டு பே பண்ற மாரி இருக்கும். அப்போ ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு ஈபி பில்க்கே உங்களுக்கு டைம் குடுக்கும்போது, இது ஒரு சிபிஐ உங்களுக்கு கால் பண்ணி,
எப்படி ஒரு 1 ஹவர்ல, இல்ல 2 ஹவர்ஸ், இல்ல 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அமௌண்ட் பே பண்ணணும்னு சொன்னா எப்படி நம்புறீங்க? ஏன்னா யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு நார்மல் ஃபினான்ஸ் எடுத்தா கூட ஒரு பைக் ஃபினான்ஸா, நீங்க பைக் ஒரு 3 மந்த் இஎம்ஐ கட்டுனா தான் உங்க பைக்க சீஸே பண்ண முடியும். அது வந்து உடனே எடுத்துட்டு போ மாட்டாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு லெட்டர் அனுப்பிச்சு, அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் இல்லாதப்ப தான் பண்ணுவாங்க. அதனால எதுக்குமே அந்த மாரி பயப்படாதீங்க. ஒருத்தர் உங்ககிட்ட அமௌண்ட் உடனே பே பண்ணணும்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க மேக்ஸிமம் ஃபேக் தான். அவங்கள நம்பி நீங்க எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்து 3 ஒன். ஃபால்ஸ் ஃபேமிலி மெம்பர் அரெஸ்ட் ஸ்கேம். அதாவது உங்களுக்கு கால் பண்ணி உங்க பையனோ, இல்ல உங்க பொண்ணோ, இந்த மாரி ஒரு சிவியரான கேஸ்ல மாட்டினாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டோம். இப்ப வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். அமௌண்ட் பே பண்ணா தான் வெளிய விட முடியும். அப்டின்னா போலீஸ் கேஸ் போகணும். நீங்க கோர்ட் அது இதுன்னு சந்திக்கணும் அப்டின்னு சொல்லும்போது, இவங்க பயந்துக்குன்னு பே பண்ருவாங்க. ஆனா பே பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க பசங்களோ, யாரோ அவங்க ரிலேஷனு யாரோ ஒருத்தரு. அவங்க ஃபேமிலி மெம்பர் அங்க தான் இருப்பாங்க. இது அவங்க தெரியாம பே பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு கால் வருது. உங்க ஃபேமிலி மெம்பர் ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்க. இப்ப உங்க பையனோ, பொண்ணோவா எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்கன்னு வெரிஃபை பண்ணிட்டு, உண்மையிலேயே மாட்டியிருந்தா ஓகே. மேக்ஸிமம் ஏன்னா மாட்ட மாட்டாங்க. இவங்க எல்லாமே ஸ்கேம் தான். அதனால அப்படி பாருங்க ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு வெரிஃபை பண்ணாம, அவங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே பே பண்ணாதீங்க. ஓகே. அ அடுத்து 4த் ஒன் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் ஸ்கேம்ஸ். இது உங்களுக்கு இப்ப இன்ஸ்டால செம்ம ட்ரெண்டிங்ல போயின்னு நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க ஒரு ₹100 போட்டாலே போதும். நீங்க ஒரு 500 எர்ன் பண்ணலாம், 1000 எர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீங்க போடுற அமௌண்ட்க்கு ஒரு 30-40% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். இது வந்து பிட்காயின்ல நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நல்லா பிரைன் வாஷ் பண்ணி, உங்கள அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. நீங்களும் அமௌண்ட் பே பண்ணிட்டு, ரிட்டர்ன் கேட்கும்போது தான் அவங்க சொல்லுவாங்க, இல்ல நீங்க இந்த சார்ஜஸ் பே பண்ணணும். இல்ல இதுக்கு நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா பெட் பண்ணணும். இப்போ ஒரு 500 நீங்க பெட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு 1000 குடுத்துடுறாங்க. திரும்ப நீங்க ஒரு 1000 பெட் பண்ணீங்க. ஒரு 2000 குடுத்துருவாங்க. அடுத்து நீங்க ஒரு 2000 3000 பெட் பண்ணும்போது, இத நீங்க அடுத்த லெவல் மூவ் பண்ணணும். இதுக்கு நீங்க இன்னொரு 5000 பே பண்ணணும். நீங்க அத முடிச்சுட்டு ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதுக்கடுத்து இன்னும் 10,000 20,000 அப்படியே சொல்லி உங்கள ஒரு லம்ப்பான அமௌண்ட் வரும்போது, அவங்க அவ்வளோதான் டிஸப்பியர். உங்களுக்கு எந்த கான்டாக்டும் இருக்காது. உங்கள பிளாக் பண்ணிருவாங்க. அதுக்கடுத்து நீங்க போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாலும், அத ரீஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கிறது மேக்ஸிமம் சான்ஸ் இல்ல. அதனால ஒரு ட்ரேடிங் ஸ்கீம் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அவங்கள நம்பி பண்ணாதீங்க ஓகேவா? உண்மை ட்ரேடிங் இருந்தா அதுல நல்லா ஏர்ன் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணிக்கின்னு, அதுக்கப்புறம் போய் கத்துக்கின்னு, ஒரு ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்களா பண்ணுங்க. இன்னொருத்தர் யாருன்னே தெரியாத ஒரு 3 பெர்சன் Instagram இல்ல WhatsApp மூலியமா வராங்க. அவங்க மூலியமா நீங்க ஏர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட அமௌண்ட் லாஸ் தான் ஆகுமே தவிர, கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? அண்ட் 5த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டாஸ்க் குடுப்பாங்க. ஆனா, அதுக்கு அவங்க குடுக்குற அமௌண்ட் நல்லா பல்க்கா இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்கள இந்த YouTube வீடியோ பாருங்க. இல்ல அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. Instagram ஷேர் பண்ணுங்க. இல்ல Instagramல லைக் பண்ணுங்க. அந்த மாரி இப்ப ட்ரெண்டிங்கா Telegramல போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு Google மேப்க்கு ரிவ்யூ குடுங்க. நீங்க ஒரு ரிவ்யூ குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ₹50 தரேன், ₹25 தரேன். அந்த மாரி சொல்லி உங்கள ஏமாத்துவாங்க. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த அமௌண்ட்லாம் உங்களுக்கு குடுத்து, உங்க ஆசைய வளர்த்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, "நீங்க இத மட்டும் பண்ணா இவ்வளோ சம்பாதிக்க முடியாது. நீங்க ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ஒரு ₹300 பண்ணீங்கன்னா, ஒரு ₹500 சம்பாரிச்சிடலாம். உங்களுக்கு டாஸ்க்குக்கு ஒரு இவ்வளோ இன்கம் கிடைக்கும். டாஸ்க் இல்லாம நீங்க இத பண்ணும்போது உங்களுக்கு இன்கம். ஒரு நாளைக்கு லேக்ஸ்ல கூட நீங்க ஏர்ன் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களும் அத நம்பி அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண மாரி ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒரு 2000 போடுங்க. அதுக்கடுத்து 3000 போடுங்க. 5000 போடுங்க. அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டு ஒரு பல்க் அமௌண்ட் வரும்போது, அவ்வளோதான் அவங்க டிஸப்பியர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க அவங்கள எந்த கான்டாக்டும் பண்ண முடியாது. அவ்வளோதான். உங்க அமௌண்ட் ஃபுல்லா வேஸ்ட். ஓகேவா? அது அண்ட் 6த் ஒன் பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ். கஸ்டம்ஸ் ஆஃபீசர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ உங்களுக்கு யாருன்னே தெரியாது. உங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல்ல சிம் கார்ட்ஸ் இருக்கு, இல்ல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ட்ரக்ஸ் இருக்கு. அப்படின்னு உங்ககிட்ட பொய் சொல்லி, நீங்க அது எல்லாத்தையும் நாங்க சீஸ் பண்றோம். அதுல உங்களோட அட்ரஸ் தான் இருக்கு. உங்க நேம் அண்ட் உங்க மொபைல் நம்பர் தான் இருக்கு. நீங்க இதுக்காக இல்ல டெல்லி வரணும், கோர்ட் வரணும், அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள பயம்படுத்திருவாங்க. ஒரு ரியல் சிபிஐ ஆஃபீசர் பேசுற மாதிரி, கஸ்டம்ஸ் ஆஃபீசர்ஸ் பேசுற மாரி உங்ககிட்ட நல்லா பேசி, இந்த மாரிலாம் இருக்கு. நீங்க கண்டிப்பா இதுக்கு பனிஷ்மென்ட் ஹெவியா இருக்கும்னு சொல்லி, உங்கள பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள வந்து யார்கிட்டயும் பேச வேணாம்னு சொல்ருவாங்க. தனியா வந்துருங்கன்னு சொல்லிட்டு, ஸ்டார்ட்டிங் சொன்ன மாரி அந்த திரும்ப உங்களுக்கு வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணிட்டு, அமௌண்ட் பே பண்ண சொல்ருவாங்க. நீங்களும் நம்பி பே பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா, கஸ்டம் அது மாரி அவங்க சொல்றது அது மாரி தான்.
இந்த வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? இந்த மாரி வந்தாலும் மேக்ஸிமம் ஸ்கேம்ஸ் நடக்குது. இதுக்கும் ஏமாறாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரெடிட் கார்ட் டிரான்சாக்ஷன் வச்சு இப்ப இருக்க டைம்ல எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது, உங்களோட கிரெடிட் கார்ட்ல வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. ஸோ, இத நாங்க வந்து வெரிஃபை பண்ண போறோம். அதுக்காக உங்களோட ஓடிபிஸ் தேவ. இல்ல உங்க கார்ட் டீட்டெயில்ஸ், சிவிவி, உங்க பின் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. அந்த மாரி கேட்கும்போது, நீங்களும் சரி ஓகே ஏதோ டிரான்சாக்ஷன் போயிருக்கு போல குடுத்தீங்கன்னா, அவ்வளோதான் உங்க அமௌண்ட் ஃபுல்லா எடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த மாரி நீங்க பேங்க்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, எந்த ஒரு பேங்க்ல இருந்து உங்களுக்கு அஃபிஷியலா கால் பண்ணி, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸோ, இல்ல உங்க பின்னு, சிவிவி எதையுமே கேட்க மாட்டாங்க. அப்படி உங்ககிட்ட வெரிஃபை பண்ணா கூட உங்கள நேர்ல தான் வர சொல்லுவாங்களே தவிர, உங்கள ஃபோன் கால்ல எந்த வெரிஃபிகேஷனும் பண்ண மாட்டாங்க. எந்த டீட்டெயில்ஸும் கேட்க மாட்டாங்க. அப்படி உங்ககிட்ட ஒருத்தர் கேட்கறாருன்னா, கண்டிப்பா அவங்க ஃப்ராடு தான். ஓகேவா? அந்த மாரி சப்போஸ் உங்களுக்கு இல்ல பேங்க்ல இருந்து தான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க பேங்க்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. இந்த மாரி எனக்கு கால் வந்தது. நீங்க கேட்டீங்களா? டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிரும். ஓகேவா? இந்த விஷயத்துக்கு யாருமே பயப்படாதீங்க. அண்ட் 8த் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபால்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர். இது இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆன்லைன்ல ப்ராடக்ட் சேல் பண்றாங்க. அப்படி சேல் பண்ணும்போது, அவங்ககிட்ட இது பண்றது. இப்ப இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து ஒரு 500 சொல்லுவாங்க. அவங்க எடிட் பண்ணி ஒரு 5000 அனுப்பிச்ச மாரி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டு, நான் உங்களுக்கு மாத்தி 5000 அனுப்பிச்சுட்டேன். நீங்க பேலன்ஸ் அமௌண்ட் எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் சரி ஓகே பேங்க் சர்வர் டவுனுன்ட்டு அமௌண்ட் வரத செக் பண்ணாமலே அவங்களுக்கு திரும்ப பே பண்ணிட்டீங்கன்னா, முடிஞ்சிருச்சு. அடுத்து அவங்க பிளாக் பண்ணிட்டு போயின்னே இருப்பாங்க. நெறைய பேருக்கு அது எடிட்டிங்கிறது தெரியும். பட் சில பேருக்கு வந்து அந்த Google Pay மேக்ஸிமம் இப்போ சின்ன சின்ன கடையெல்லாம் யூஸ் பண்றவங்க, அது Google Payன்னே தெரியாது. அதாவது அந்த கரெக்ட்டா பார்க்கும்போது ஃபேக்ன்னு தெரியாது. சரி ஓகே அமௌண்ட் வந்துருச்சு போலன்னு நம்பி, இவங்களும் பார்சல் அனுப்பிச்சு விடுவாங்க. அப்படிலாம் அமௌண்ட்டையும் திரும்ப ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நீங்க ஏமாற சான்ஸ் இருக்கு. அதனால உங்களோட பேங்க்ல வந்த ஸ்டேட்மெண்ட்ட வச்சு மட்டும் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க. சப்போஸ் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அதிகமா அனுப்பிச்சுட்டோம்னு சொன்னாங்கன்னா, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நமக்கு வந்திருக்கு அப்படின்னு தோணுனா, நீங்க அனுப்பிச்சு விடலாம். ஓகேவா? 9த் ஒன் பார்த்தீங்கன்னா, கேஒய்சி அப்டேட்ஸ். உங்களோட மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும். இல்ல உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேஒய்சி வந்து பெண்டிங்ல இருக்கு. இத நீங்க ஃபில் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜோ, இல்ல காலோ வந்து சொன்னாங்கன்னா, கண்டிப்பா பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு பேங்க்ல இருந்தும் உங்களுக்கு கேஒய்சி அப்டேட்காக லிங்க்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படி உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணாலும் உங்கள பிரான்ச்சுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர, உங்களுக்கு வந்து மொபைல்லயே பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி உங்கள மொபைல்ல பண்ண சொன்னாலும், அதுவும் ஸ்கேம் தான். ஓகேவா? அதுலயும் ஏமாறாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன் ஃபேக் டாக்ஸ் ரீஃபண்ட்ஸ். அதாவது உங்களோட டாக்ஸ் வந்து நாங்க அதிகமா எடுத்துட்டோம். ஸோ, அதனால உங்களோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட டாக்ஸ நாங்க ரீஃபண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு உங்கள ஏமாத்துவாங்க. இது மேக்ஸிமம் இந்த பெரிய பெரிய ஷாப்ஸு, பெரிய கடை, பிசினஸ் பண்றவங்களுக்கு வந்து ஏமாத்துவாங்க. அவங்கள டார்கெட் பண்ணிட்டு, உங்களோட டாக்ஸ் அமௌண்ட் வந்து நாங்க அதிகமா டிடக்ட் பண்ணிட்டோம். ஸோ, உங்களுக்கு வந்து சாரி இது ஃபால்ட்டு நாங்க உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்றோம். உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் உடனே சொல்ட்டீங்கன்னா, அவ்வளோதான். அத வச்சு உங்கள ஸ்கேம் பண்ணுருவாங்க. ஏன்னா, எந்த ஒரு டாக்ஸ் பேயர்கிட்டயும் எப்படின்னா, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு மொத்த டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். யாருமே உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. இதுல நீங்க கொஞ்சம் தெளிவா இருங்க. ஓகேவா? ஓகே. இதுதான் அந்த 10 பாயிண்ட்ஸு. அந்த மாரி எந்த ஒரு ஸ்கேமருமே உங்ககிட்ட மொபைல் மூலியமா மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணுவான். உங்ககிட்ட நேர்லயோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ, ஒரு பேங்க்கோ, இல்ல டாக்ஸ் பேயரோ, இல்ல கேவைசி அப்டேட் எதுவா இருந்தாலும் நீங்க பேங்க்கு அந்த மாரி மட்டும் போங்க. யார்கிட்டயும் நீங்க மொபைல்ல பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமா உங்களோட பாஸ்வேர்ட்ஸு, பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார், ஓடிபி எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் உங்ககிட்ட ஒருத்தன் கேட்கறான்னா, கண்டிப்பா அவன் ஃப்ராடா தான் இருப்பான். உங்கள ஏமாத்த தான் இருப்பான். ஓகேவா? ஓகே. டுடே வீடியோ முடிஞ்சது. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாரி இன்னும் உங்களுக்கு நெறைய ஸ்கேம்ஸ், ஜாப் அவேர்னஸ் வீடியோஸ், முக்கியமா நம்மளோட பேசிக் லா ரூல்ஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.